பேய பார்க்கணுமா? அப்ப நான் சொல்றேன், இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை பேய பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கலாம்ல. அந்த பிளேஸ பத்தி பார்ப்போமா? நம்ம லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல இருக்கிறது சென்னை அடையாறுல இருக்க உடைந்த பாலம் தாங்க. சாந்தோம் கடற்கரையில இருந்து எலியட்ஸ் கடற்கரைக்கு மக்களும் மீனவர்களும் எளிதாகவே செல்ல வசதியாக அடையாறு ஆற்று மீது 1967ஆம் ஆண்டு இந்த பாலம் கட்டியிருக்காங்க. இப்போ சென்னையில அமானுஷ்ய செயல்களோட மையமாகவே இருக்கா. 1977ஆம் ஆண்டுல வலுவான அலை நீரோட்டங்களோட காரணத்தினால பாலமே ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கு. அப்புறம் திரைப்பட படப்பிடிப்புகளுக்கும் சரியான இடமாகவும் அமைஞ்சிருக்கு. இதுவும் அந்த இடத்திற்கே ஒரு அமானுஷ்ய உணர்வையும் கொடுத்ததாம். விரைவில் அந்த இடத்துல இருந்து ஐ கார்டு இல்லாத பெண்களோட சடலங்களும் மீட்கப்பட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் பெண்களோட அலறல் சத்தமும் அடிக்கடி கேட்பதாகவும் அந்த பக்கத்துல இருக்க மீனவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மோசமான வெளிச்சம் இல்லாத உடைந்த பாலத்தை சுத்தி இரவு நேரங்கள்ல பெண்கள் அலைந்து திரிவதையும் சிலர் சொல்லியிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொல்லப்பட்ட அதே பெண்கள் தான் அங்க இருந்து இரவு நேரத்துல அலறல் சத்தம் தர்றாங்கன்னு நம்புறாங்களாம். இந்த இடம் இரவுல பொதுமக்களுக்கு மூடப்பட்டிருக்கும் போதும் அல்லது காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்பாக கூட நீங்க பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 4வது பிளேஸ்ல இருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சென்னை அடையாறுல இருக்க பெசன்ட் அவென்யூ சாலை தான். அந்த பெசன்ட் அவென்யூ சாலையோட தோற்றம் ஏமாற்றக்கூடியதுன்னு சொல்றாங்க. பெசன்ட் அவென்யூ சாலை இருபுறமே பசுமையாகவும் ரொம்ப அமைதியான சாலையாகவுமே காட்சியளிக்குதான். இந்த நீட்சியில ஒரு பள்ளிக்கூடமும் விலங்குகள் தங்கும் இடமும் மற்றும் ஒரு கோவிலும் இருக்கா. ஆனா இதை எல்லாமே ஒரு தீய பேய் நிகாரிக்குது. அது பகல்ல கூட இந்த நீட்டுக்குள்ள ஆட்சி செய்யுதுன்னு சொல்றாங்க. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நகைச்சுவை உணர்வை கொண்டதாகவும் இருக்கா. அடிக்கொருக்க வழிபோக்கர்கள் எல்லாம் அரைஞ்சு அவங்களோட வாகனங்கள்ல இருந்து அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுதான். குழந்தைகளை கூட தூக்கி எரிஞ்சிட்டு ரொம்ப சத்தமா சிரிக்குதா. ரொம்பவும் வித்தியாசமா பண்ணதுல மயங்கி விழுற அளவுக்கும் பலமாக அரைந்ததாகவும் உள்ளூர் காவல் நிலையத்திலையும் பலரும் புகார் அளித்திருக்காங்க. இந்த சம்பவங்களை பற்றிய இன்னும் முழுமையான விளக்கமும் எதுவும் இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்கலையா. இது சென்னையில உள்ள சிறந்த பேய்கள் நிறைந்த இடமாகவும் சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிக்காட்டு குப்பம். இந்த கரிக்காட்டு குப்பம் ஒரு காலத்துல பரபரப்பான மீன் பிடிக்கிற கிராமமா இருந்திருக்கு. ஆனா 2004ல சுனாமி தாக்கிருக்கு. அதுக்கப்புறம் கடல்ல இந்த மகிழ்ச்சியான இடம் ரொம்பவும் சேதமடைஞ்சு பேரழிவும் ஏற்பட்டிருக்கு. முற்றிலும் சேதமடைஞ்சதுனால இந்த சிறிய மீன் பிடிக்கிற கிராமத்துல பல அப்பாவி ஆத்மாக்களோட மரணத்தையும் பார்த்துருக்காங்க. பலரும் இறந்த ஆத்மாக்களை பார்த்ததாகவுமே புகார் கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஒரு சிறுவனையும் அப்புறம் ஒரு முதியவரையும். ஆனா சென்னையில் உள்ள பயங்கரமான பேய் உள்ள இடத்துல ஒன்றாக இதை சொல்றாங்க. மீன் பிடிக்கிற கிராமத்துக்கு அருகில் உள்ள கோவில்ல மக்கள் எல்லாம் கண்ட துண்டமாக்கப்பட்டு உடலோட பாகங்களும் மற்றும் இரத்த துளிகளும் அந்த பகுதியில எந்த ஒரு குற்ற சம்பவம் நடக்கவில்லைனும் அதனால ரத்தத்தோட மூலத்தையும் உடல் உறுப்புகளை வெட்டப்பட்டதையும் யாராலுமே இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியலையா. நம்ம லிஸ்ட்ல 2வது பிளேஸ்ல இருக்கிறது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இருவழி கிழக்கு கடற்கரை சாலை தான். இந்த இருவழி கிழக்கு கடற்கரை சாலை புதுச்சேரியிலிருந்து சென்னையை இணைக்குது. பகல்ல சாலையில ஒரு ஓட்டுநருக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலுமே அதோட மென்மையான சூழ்நிலையெல்லாம் இரவுல அது ரொம்பவும் ஆபத்தானதா மாறுமா. அதை ஏன் கேக்குறீங்க? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட உருவத்திலேயோ இல்ல ஒரு பெண் போன்றோ இல்ல பூனை போன்ற உருவங்கள்லையுமே ஒரு பேய் தோன்றுமா. பல அனுபவங்களும் மற்றும் விபத்துகளும் அதுல ஒண்ணு நடந்திருக்கு. ஒருத்தர் சாலையில சாதாரணமா மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்துல காரை ஓட்டிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு சிறு குழந்தை நடு ரோட்ல ஊர்ந்து தவந்து போறத பாக்குறாரு. அப்போ அவரு அந்த குழந்தையோட கண்ணு நல்லா சிவந்து இருக்கு. அதை பார்த்த உடனே அவரு ரொம்ப பதப்படைஞ்சு அந்த நபருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்படியும் நிறைய நடந்திருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி தாங்க.
இந்த டிமாண்டி காலனிங்கிறது சென்னையில் உள்ள ஒரு காலனி தான். இது ஒரு போர்ச்சுகீசிய தொழிலதிபர் டிமாண்டேங்கிறவர்னால கட்டப்பட்டாங்களாம். டிமாண்டே தன்னுடைய மனநலம் குன்றிய மனைவி கூடயும் ஒரு மகனும் இருக்காங்க. அவங்களோட மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையை நடத்தினாரா. அவர் மர்மமான சூழ்நிலையிலையும் இறந்திருக்காரு. பழைய மரங்களும் மற்றும் பூஜ்ய தெருவிளக்குகளையும் கொண்ட 2 பாதைகள்ல கட்டப்பட்டது தான் இந்த டிமாண்டி காலனி. இந்த காலனியில மொத்தம் 10 ஒரே மாதிரியான வீடுகளும் ரொம்பவும் வெறிச்சோடி போயிருக்குமா. கதைகளை நம்பினாலுமே இந்த காலனியில வசிக்கிற பலரும் டிமாண்டை நடந்து செல்வதையும் வெறிச்சோடிய சாலையில தன்னுடைய ராகிங் நாற்காலியில ஓய்வெடுத்து வீட்டோட பூட்டையும் திறக்கிறாராம். அப்புறம் தெருநாய்கள்லாம் மர்மமான முறையிலையும் காணாம போயிருக்கு. காலனியில வசிப்பவர்களும் நியமிக்கப்பட்ட பாதுகாவலரும் ஒரு சிலர் காணாம போயிருக்காங்களாம். சம்பவங்கள்லாம் பதிவாயிருக்கு. இது ஏற்கனவே அமானுஷ்யமாக இருந்த இந்த இடத்துக்கு இன்னும் மேலும் மேலும் பரபரப்பையும் ஏற்படுத்துச்சான். சென்னையில மிகவும் பேய் பிடித்த இடங்கள்ல ஒன்றாகவும் இது கருதப்படுது. இந்த காலனிக்கு நீங்க இன்னும் போக ஆசைப்பட்டா அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. டிமாண்டே காலனி, செயின்ட் மேரிஸ் சாலை, அபிமாபுரம், சென்னை. பார்த்து பத்திரமா எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.